அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான 10 விதமான புதுமையான கிச்சன் குறிப்புகள் தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி பெருங்காயம் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டப்பா இருக்கும் இல்லையா, அந்த டப்பாவை தூக்கி போடாமல் நம்ம வந்து இதை வந்து திரும்பவும் ஒரு ரீயூஸ் பண்ணலாங்க. ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி மேலே இருக்க மூடியை வந்து கழட்டிக்கோங்க. இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ண வந்துடும். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம இட்லி பொடி போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இட்லி பொடி ஃபில் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம பொடி இட்லி பொடி தோசைலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொடி தோசை போடுறதுக்கு தோசை மேலே தூவுறதுக்கு நம்ம கையில் எடுத்து தூவணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க. நம்ம தேவையான சைஸில் நம்ம தூவிக்கலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சமாக வரும், கொஞ்சம் வேகமாக ப்ரெஸ் பண்ணோன்னா நல்லா அதிகமாக கொட்டும். உங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மாதிரி பொடி இட்லி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஜுவல்லரி கடையில் கொடுக்குற பர்ஸ் இருக்கும் இல்லையா, இதை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாங்க. இது வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த பர்ஸை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாங்க. இப்போ இந்த பர்ஸுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரி டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி டபுள் சைட் டேப் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீஸாக ஒரு 3 பீஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பர்ஸில் ஒரு சைடு மட்டும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம 3 டைமில் ஒட்டும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் வந்து 3 இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரே லென்த்தாக கூட ஒட்டிக்கலாம். இப்போ ஒட்டினதுக்கப்புறமா மேலே இருக்க ஸ்டிக்கரை உரிச்சிட்டு நம்ம பீரோ இருக்கும் இல்லையா, பீரோட உள் சைடில் வந்துட்டு இதை நீங்கள் அப்படியே ஒட்டி விட்டுருங்க. நம்ம அர்ஜென்ட்டுக்கு எடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இதில் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம ஒவ்வொரு தடவையும் பீரோல் ட்ராவை திறந்து எடுத்துகிட்ருக்கணும் அப்படின்ற மாதிரி அவசியம் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பர்ஸை வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து தேவையான பொருட்களை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுற பொருட்களை அந்த பர்ஸில் வச்சுட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் எட்டாமல் கொஞ்சம் மேலே நம்ம ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்ல சேஃப்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான பொருட்கள்லாம் உள்ளார போட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி புதுசாக துடைப்பு வாங்கணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அதில் இருக்க அடர்த்தி வந்து என்ன ஆகுனா நம்ம வீடு கூட்டும்போது கொட்டி கொட்டி அடர்த்தி குறைஞ்சி சீக்கிரமாகவே வந்து வீணாக போய்டும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு லாங் லைஃப் வர மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலர் செல்லோ டேப் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் கலர் செல்லோ டேப் எடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு இந்த தொடப்பத்தோட மேல் பகுதியில் கொஞ்சம் நம்ம அந்த பிளாஸ்டிக் முடியுது இல்லையா, அதை விட கொஞ்சம் அதிகமாக மேல் பகுதியிலேருந்து அப்படியே ஒட்ட ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 3-4 தடவை நல்லா இது அப்படி நல்லா டைட்டாக இழுத்து சுற்றி விட்டுடுங்க. இந்த மாதிரி நல்லா இழுத்து நம்ம நல்லா டைட்டாக சுற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இதோடைய அடர்த்தி குறையவே குறையாதுங்க. எவ்வளோ நாளானாலும் அந்த அடர்த்தி வந்து குறையாமல் அது அப்படியே இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த தொடப்பம் வந்து ரொம்ப லாங் லைஃப் வந்து வரும். இந்த டிப் வந்து நான் வீட்டில் வந்து ஏற்கனவே ஃபாலோ பண்ணி பார்த்தேங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்காக தான் உங்கள் கூட வந்து இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேப் சுற்றும் போது நல்லா டைட்டாக இழுத்து சுற்றணும். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டிக்கும், நல்லா டைட்டாக இருக்கும். அதோடைய அடர்த்தி வந்து குறையாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி செல்லோ டேப்லாம் யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா திரும்ப அதை எடுக்கிறதுக்கு நம்ம சிரமப்படுவோம். எங்கே இருக்குது அந்த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எட்ஜ் எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு ஒரு பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பட்ஸை வந்து அப்படியே அந்த இடத்துல கார்னரில் வச்சுருங்க. முடிகிற இடத்துல வச்சுட்டு அப்படியே ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம சைடில் இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். சின்னதாக ஒரு ஸ்டிக் அளவுக்கு மட்டும் நம்ம கேப் விட்டுட்டு இது எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி இதை நம்ம ஒட்டி வச்சுக்கும் போது நம்ம தேவையான போது இதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக திருவி விட்டோம் அப்படின்னா எடுக்க வந்துடும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ஸ்டிக்கையை வச்சு நம்ம இதே மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பையும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் நம்ம என்ன டிப்னு பார்க்கலாங்க. ஒரு பேனில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். இந்த வேர்க்கடலையோட தோலை வந்து நம்ம எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் இந்த வேர்க்கடலையோடைய தோலை வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னாலுமே இதை ஒரு தடவை லைட்டாக பேனில் போட்டு நீங்கள் சூடு பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அந்த கடலை வந்து நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அதோடைய தோலை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரு தடவை கை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அதோடைய தோல் பகுதி எல்லாமே வந்துடும் நம்ம சூடாக இருக்கும்போது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வடைலாம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜல்லடை இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து அந்த வேர்க்கடலை எல்லாத்தையும் அப்படியே உள்ளார போட்டு சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தோல் வந்து வீட்டுக்குள்ளே அங்கே எங்கேயும் பறந்து போகாமல் வீடு ஃபுல்லாக குப்பையாயிரும் இல்லையா. கிச்சனில் வந்து நம்ம இதை வச்சு புடச்சி எடுக்கும்போது இந்த மாதிரி குப்பை எல்லா இடத்துலையும் பரவிடும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பவுலில் இதுக்குள்ளே வச்சு நீங்கள் சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா அதோடைய தோல் எல்லாமே ஈஸியாக போயிடும். இந்த டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பவுலோ இல்லை ஏதோ ஒரு பாட்டிலோ வந்து பேட் ஸ்மெல் அடிச்சுட்டு இருந்துச்சு, அதோடைய ஸ்மெல் போகலை அப்படின்னா அதை வந்து எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு கொஞ்சமாக உரிச்சு வச்சுருந்தேன். அதோடைய ஸ்மெல்லு வந்துட்டு போகவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த டிப் ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா நல்லா ஈஸியாக வந்து அந்த ஸ்மெல்லு சுத்தமாக போயிடுச்சுங்க. எந்த பாக்ஸில் உங்களுக்கு ஸ்மெல் இருக்கோ அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ அது கூடவே நம்ம எலுமிச்சப்பழ தோல் இருக்கு இல்லையா, ஒரு 3லேருந்து ஒரு 4 எலுமிச்சப்பழ தோலை உள்ளார அப்படியே சேர்த்துருங்க. சாரெலாம் பிழிஞ்சிட்டு இருக்க நீங்கள் தோல் சேர்த்தாலே போதுங்க. தோலை சேர்த்துட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓவர் நைட் இது வந்து நீங்கள் அப்படியே வச்சிடணும். அப்போ தான் அதோடைய பேட் ஸ்மெல் எல்லாமே ஃபுல்லாமே போகும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சில பாக்ஸில் வந்துட்டு பூவெலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அந்த பூவோட ஸ்மெல்லு போகாமல் அது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லாக இருந்தாலும் ஓகேங்க, இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஓவர் நைட்டுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி கீழே ஊற்றிட்டு இதை வந்து திரும்பி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா சூப்பரான வாசனையோடு இருக்குங்க. ஸோ கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி எந்த பாக்ஸில் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி பேட் ஸ்மெல் இருந்தாலும் போகிறதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மாஸ்க்கை வச்சு தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. நம்ம சார்ஜ் போடுறதுக்கு நம்ம வெளியில் எங்கேயாச்சும் போயிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் சார்ஜ் போட முடியாது. சார்ஜ் போட்டு நம்ம ஃபோனை வைக்கிறதுக்கு ஒரு சேஃப்டியான பிளேஸ் இருக்காது இல்லையா, அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற மாஸ்க்கை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாங்க. மாஸ்க் இந்த மாதிரி மடித்து சார்ஜரோட தலைப்பகுதி இருக்கு இல்லையா, அதிலே வந்து நீங்கள் மாட்டி விட்டுட்டு அதுக்குள்ளார ஃபோனை வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சேஃப்டியாக இருக்கும். உள்ளார வச்சு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம வீட்டில் வந்து ஸ்டாண்ட் எல்லாமே வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்போம். வெளியில் போகும்போது இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நம்மளுடைய ஃபோனை வந்து நல்லா எப்படி அழகாக பளபளன்னு வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு பேஸ்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்க எந்த பேஸ்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேஸ்ட் வந்து நம்ம ஃபோனில் வச்சுட்டு அப்படியே ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லை ஒரு காட்டன் கிளாத்தோ வச்சு இது வந்து லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை அப்படியே நல்லா தடவி விட்டுருங்க. அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஸ்க்ராட்சு, தூசி, அழுக்கு எல்லாமே போய் நல்லா பளபளன்னு வந்துருங்க ஃபோனு. குழந்தைங்களாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபோன் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ அந்த டைமில் இந்த மாதிரி டிப் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா பளபளன்னு ஃபோன் வந்து நல்லா புதுசு மாதிரி வந்துடுங்க. பேஸ்ட் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா 2வது தடவை இன்னொரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுங்க. 2வது டிஷ்யூ பேப்பரில் லைட்டாக வேணால் நீங்கள் தண்ணி வச்சுக்கலாம், நல்லா சுத்தமாக போயிடும். இப்போ இது மாதிரி சுற்றிலும் எல்லா சைடும் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நீங்கள் ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபோன் நல்லா பளபளன்னு வந்துடும். புதுசு மாதிரி சூப்பராக மின்னுங்க. பாருங்கள், முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் தங்க கம்மல் இல்லை வெள்ளி இந்த மாதிரியெல்லாம் குழந்தைங்களுக்கு போட்டு விடும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா, அதோடைய திருகு கீழே விழுந்து காணாமல் போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் இதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி திருகு வந்து கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு இது கூட வந்து நம்ம நெயில் பாலிஷ் எடுத்து நெயில் பாலிஷை வந்து அந்த திருகாணி இருக்கு இல்லையா அதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம்.
நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம தேவையான போது நம்ம இதை நல்லா டைட் பண்ணி விட்டுடலாம். நம்ம கலட்டணும் அப்படிங்கும்போது நம்ம டைட்டாக கை வச்சு அழுத்தி கலட்டணும் அப்படினால ஈஸியாக கலண்டு வந்துடும். அது வந்துட்டு அதுவாகவே வந்து கலண்டு விழுகாது. இதுதான் இதோடைய ட்ரிக்கு. இதை வந்து நம்ம ஃபெவிக்விக் இந்த மாதிரிலாம் ஊற்றி இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி விடும்போது திரும்பி நம்ம கலட்டுறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நெயில் பாலிஷ் நம்ம தடவும் போது அதுவாக கலண்டு வராது. நம்ம கை வச்சு கழட்டும் போது கலட்டுறதுக்கு ஈஸியாக வந்துடும். இது இந்த மாதிரி தங்க கம்மலுக்கு மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வெள்ளி கொலுசெல்லாம் போட்டு விடும்போது அந்த கொலுசோடைய திருகாணியில் இந்த மாதிரி நீங்கள் நெயில் பாலிஷை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு போட்டு விட்டுட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருந்துக்குருங்க. நம்ம கழட்டும் போது கழட்டுறதுக்கு வரும். நம்ம பயப்படாமல் இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுமே வெளியில் எங்கேயாச்சும்லாம் வெளியில் போகும்போதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கெலாம் போகும்போது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் இருக்க கபோர்டு ப்ளைவுட்லலாம் குழந்தைங்க வந்து இந்த மாதிரி மார்க்கர் வச்சு கிறுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அச்சு வந்து போகவே போகாது. அதை வந்து ஈஸியாக நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் இருக்கு இல்லையா, அதை வந்து யூஸ் பண்ணி தான் இதை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். இது வந்து ஈர துணி வச்சு துடைச்சாலும் போகவே இல்லைங்க. சோப்பு வச்சு துடைச்சப்போ கூட இது வந்து போகலை. இப்போ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்லேயும் வருது. அதை வச்சு தான் நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுறேன். நல்லா ஈஸியாகவே ரிமூவ் ஆகுது. உங்கள்கிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணியுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு 3 டிஷ்யூ பேப்பர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லுமே வந்து இந்த ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த கரை எல்லாமே போயிட்டு நல்லா பளிச்சுன்னு வந்துடுச்சுங்க. இதை வந்து மேலே வந்து ஈர துணி வச்சு அதுக்கப்புறமா நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா நல்லா புதுசு மாதிரி பளபளன்னு வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் நம்ம தமிழ் ஃபன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.